Botticelli, it's my confidence. Botticelli and Raphael, shirts and trousers. மதிமுகவில் முதன்மை செயலாளர் துரை வைகோவுக்கும் துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யாவுக்கும் இடையே கருத்து முரண் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படும் நிலையில் வரும் 20ஆம் தேதி பொதுக்குழு கூட்டத்தை கூட்டியுள்ளார் அதன் பொதுச் செயலாளர் வைகோ. சமூக நீதியை சீர்குலைக்கும் வகையில் மதிமுகவில் சிலரின் நடவடிக்கைகள் இருப்பதாக அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா சமூக தளத்தில் அண்மையில் பதிவிட்டிருந்தார். மாமன்னன் திரைப்படத்தில் வருவது போன்று மதிமுகவில் சிலர் சனாதன கருத்துக்களை பதிவு செய்துள்ளதாக குறிப்பிட்ட அவர், மதிமுகவில் 32 ஆண்டுகள் உழைத்து துணை பொதுச் செயலாளர் பதவிக்கு வந்திருப்பதாக தெரிவித்திருந்தார். மல்லை சத்யாவுக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்பட்டுள்ளதை ஆதரித்தும் எதிர்த்தும் கட்சிக்குள் விமர்சனங்கள் இருந்த நிலையில் அவரது இந்த சமூகதள பதிவு வெளியாகியிருந்தது. இதனைத் தொடர்ந்து கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற தொழிற்சங்க நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசிய முதன்மை செயலாளர் துரை வைகோ மல்லை சத்யாவை நேரடியாக விமர்சித்து பேசியதாக தெரிகிறது. அடுத்து பேசிய மல்லை சத்யா 30 ஆண்டுகளுக்கும் மேலாக வைகோவுக்கு துணை நிற்பதாகவும் தேவைப்பட்டால் பதவியிலிருந்து விலகவும் தயார் எனவும் பேசியதாக தெரிகிறது. அடுத்து பேசிய வைகோ தான் இருக்கும் வரை மல்லை சத்யா துணை பொதுச் செயலாளர் பதவியில் நீடிக்க வேண்டும் என்று அவருக்கு ஆதரவாக பேசினார். அப்போது அதிருப்தியடைந்த துரை வைகோ தான் வேண்டுமானால் முதன்மை செயலாளர் பதவியிலிருந்து விலகிவிட்டு நாடாளுமன்ற உறுப்பினராக தொடர்கிறேன் என கூறியதாக தெரிகிறது. மேலும் அவர் கூட்டம் நடந்து கொண்டிருக்கும் போதே புறப்பட்டார். திருவாரூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய துரை வைகோ தன் தந்தை வெளுத்ததையெல்லாம் பால் என நினைத்து சிலருக்கு கட்சியில் வாய்ப்பளித்தார் என கூறினார். கடைசி காலத்தில் அசிங்கப்படுத்தக்கூடாது, அவருக்கு ஒரு தன்மானத்துக்கு ஒரு இழுத்து வந்துடக்கூடாது, அவருக்காண்டி உங்களுக்காண்டி மறுமலர்ச்சி திமுக காரர்கள் அரசியலுக்கு வந்தார். பிடிக்காத அரசியலுக்கு வந்தவர் ஒரு இயக்கம், எந்த இயக்கமாக அரசியல் இயக்கம் வந்தார் சார். இன்னொன்று சொல்லுங்க, நீங்க ஐயா நல்லவர், அதை வெளுத்ததெல்லாம் பால் சார், வைக்க வேண்டிய இடத்துல வைக்கல. ஐயா வாய்ப்பு கொடுத்தார், மீனாட்சி சுந்தரம் போன்ற நல்ல வாய்ப்பு கிடைக்கிறது. கட்சிக்குள் கருத்து மோதல் வலுத்துள்ள நிலையில் வைகோ முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். மதிமுக நிர்வாக குழு கூட்டம் வரும் 20ஆம் தேதி சென்னையில் நடைபெறும் என அவர் கூறியுள்ளார். கட்சி பணிகள், தேர்தல் பணிகள் குறித்து இதில் பேசப்படும் என கூறப்பட்டுள்ள நிலையில் கட்சிக்குள் நிலவும் கருத்து வேறுபாடுகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என கட்சியின் மூத்த நிர்வாகிகள் தெரிவிக்கின்றனர். ஃபிட்டான Botticelli இருந்தா கான்ஃபிடென்ட்டா என்ன வேணாலும் செய்யலாம். Botticelli, it's my confidence. Botticelli and Raphael, shirts and trousers.